இந்த கல்லணையில ஒருத்தர் வந்தாருன்னா, இதுதான் இந்த ஆட்சியோட கடைசி கல்லணை நீர்த்திருப்பு. சரி, கடைசி தானே, போயிட்டு வந்து போனாரு. இதுதான் வந்து நான் பர்சனலாக நினைக்கிறேன். உளவுத்துறை அதிகாரிகளை விட்டு ஆய்வு பார்க்குறாங்க, விவசாயிகள் உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா இல்லையா. உளவுத்துறையை அனுப்பி வச்சா நீங்கள் வந்து கல்லணையில் ஒருத்தர் கண்டுபிடிப்பீங்க. அதிமுக கூட்டணி வைக்கிறதே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வெளிப்படையாக பிரஸ் மீட்டே பேசியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணங்கள் கொண்டு ஜஸ்டிஃபை பண்றாரு. இவரே தான் இன்னொரு மேடை, தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி கதவுகளை நான் தான் மூடினேன், அதிமுகவின் கூட்டணி கதவுகளை நான் தான் மூடினேன் அப்படின்னு அவர் தானே சொல்றாரு. இன்னைக்கு வந்து அப்போ வந்து அவர் நான் தான் மூடினேன்னு சொல்லும் போது அதிமுக பிஜேபி கூட்டணியிலே இல்லையே. முதலமைச்சர் குடும்பத்தார்கள் நடத்துகிற சில கம்பெனிகள் அவங்க நேரடியாக அந்தந்த சேனலை ஒரு சேனல்லையும் பேசி 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 அவங்களுக்கு பணம் கொடுத்து, பணம் மேனேஜ்மெண்ட்டுக்கோ அங்கே வேலை செய்கிற எடிட்டர்ஸ்க்கோ அந்த லெவலில் பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து எங்களுடைய செய்தியை பெருசாக்குங்க, எங்களுடைய செய்தியை பெருசாக்குங்க, முன்னாடி கொண்டு வாங்க, இதை டிபேட் பண்ணுங்க, இதே டிபேட் பண்ணாதீங்க. வேளாண் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 46,000 crores வந்து ஒதுக்குனாங்க. ஆனா அந்த காசை வந்து முழுசா செலவு பண்ணல அப்படின்னு விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விவசாயன்ற சொன்னா எல்லா மட்டத்திலையும் வந்து ஊழல், அதிகபட்சமான ஊழல் நடக்குது. இதில் 46,000க்கு வேளாண் பட்ஜெட் போட்டாங்களே, அதனால என்ன யூஸ்? எந்த யூஸுமே கிடையாது. இது வந்து காசை எப்படியெல்லாம் அடிக்கலாம், காசு அடிக்கிறதுக்கு பட்ஜெட் போடு. இவங்களுடைய அணுகுமுறையே எந்த பட்ஜெட்டில் எவ்வளோ கொள்ளடிக்கலாம், அவ்வளோதான் வந்து அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மோட்டிவாக இருக்குது. நாளை நமதே நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரத்தில் நடந்த முக்கியமான விஷயங்கள், பேசப்பட்டிருக்க வேண்டிய முக்கியமான சம்பவங்கள், தவறிடப்பட்ட முக்கியமான இன்சிடென்ட்ஸ் வேற என்னென்ன இருக்குன்றத நடுவில் கொஞ்சம் நியூஸை காணுன்ற இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரை வந்து அவமதிக்கிற வகையில் டிஎம்கே ஐடிவிங்களை வந்து கார்ட்டூன் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் வந்து இப்படி ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. ஆனா வந்து எந்த பேப்பர்லயும் வரல. அதிமுக வந்து நேற்று வந்து மாவட்டந்தோறும் வந்து புகார்கள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஆணையரே வந்து செய்திகளை வந்து எடுக்கிறாங்க. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இவங்களும் ஈக்குவலாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கே ஐடிவிங்கும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப கீழ்த்தரமான அரசியலாக போயிட்டுருக்கு அப்படின்றது தான் பேசிக்கான ஃபேக்ட். இப்போ கார்ட்டூன் வருது அப்படின்றது ட்ரெடிஷ்னலாக எல்லா பிரிண்ட் மேகசின்லேயும் இருந்தாலும் வெப்பில் இருந்தாலும் சரி, கார்ட்டூன் வர்றது வந்து இயற்கை. ஆனால் அது ஒரு நாகரீகமாக இருக்கும். இதற்கு முன்பு வந்த கார்ட்டூன்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து உங்களை ஒரு கருத்தை சொல்கிறதும் அதை உங்களை வந்து சிரிக்க வைக்கிறதும், இதுதான் அரசியலாக ஒரு கருத்தை சொல்லி சிரிக்க வைக்கிறது தான் ட்ரெடிஷ்னலாக நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா எல்லா கேலிச்சித்திரங்களும் பேப்பர்லேயும் சரி, மேகசின்ஸ்லேயும் சரி, வெப்சைட்ஸ்லேயும் சரி வரும். அமுலுடைய கேலிச்சித்திரங்கள் ரொம்ப பாப்புலரானது. ஆனால் அது எப்போ ஐடிவிங்கில் கையில் எடுக்கிறாங்களோ அது வந்து அங்கே வந்து ஒரு மொராலிட்டியே இல்லாமல் போயிடுது. இப்போ ஐடிவிங்கோட நோக்கம் வந்து எதிர்கட்சியை எந்தளவுக்கு கேவலப்படுத்தணும். ஃபஸ்ட்டு ஒரு முறையில் கேவலப்படுத்துகிறோமா, அது வந்து அந்த அந்த கட்சி தலைவர்களால் இல்லை அந்த கட்சியோடைய ஐடிவிங்கோட ஹெட்டால் அப்ரிஷியேட் பண்ணப்படுதா, ஓகே அப்போ நான் என்ன பண்ணுவேன், அடுத்தது இதை விட கேவலமாக போட்டால் இன்னும் எனக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போகுதே ஒழிஞ்சு, இது என்ன சொல்கிறது, ஒரு ரெஸ்பான்ஸ் ஐடிவிங்கோடைய ஒரிஜினல் நோக்கம் எதற்கு உருவாக்கப்பட்டதுன்றதை மறந்துட்டு ஒருத்தரை ரொம்ப அசிங்கப்படுத்திக்கிற வேலையை தான் இது காட்டுது. மீடியாக்களும் இதை வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலைஞர்லாம் முன்னாடியெல்லாம் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இதை விட மோசமாக விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ எதிர்கட்சி தலைவருக்கு வைக்கப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லையும் ஈக்குவலாக பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் வந்துட்டு ரொம்ப கொச்சைப்படுத்த விதமாக பேசினது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இது வந்து இந்த ஐடிவிங்கோடைய பர்பஸே என்னவா இருக்குன்னா, உங்களை வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறதா அந்த பர்பஸாக மாறிடுச்சு. அவங்க வந்து ஐடிவிங்கோட வேலை வந்து இளைஞர்கள்ட்ட இல்லைன்னா இந்த புதிய ஜென்ரேஷன்கிட்ட தன்னுடைய கட்சியோடைய கொள்கைகளை கொண்டு போய் கம்ப்யூட்டர் வழியாகவும் மொபைல் வழியாகவும் ஆப்ஸ் வழியாகவும் கொண்டு போய் சேர்க்கறது தான் அவங்களோட வேலை, ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா வழியாக. ஆனால் அது ரொம்ப தரங்கேட்டு இப்போ போய் இருக்குது. அது மட்டும்தான் நம்மளால் இப்போ சொல்ல முடியும். ஓகே சார். திமுக வந்து கீழடி அருங்காட்சியகத்துக்கு நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம், கிளைம் பண்ணுற மாதிரி நாங்கள் தான் போராட்டம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது கிரியேட் பண்ணுறாங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயும் செகண்ட் பேஜ்லேயும் போடுறாங்க. உதயநிதி போயிட்டு இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணது இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜில் போட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து அது அதிமுக ஆட்சியில் தான் எடப்பாடியார் தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அரசு ஆவணத்தோடு வந்து முன்னாடி வைக்கிறாங்க அவங்களோட கருத்தை. ஆனால் அது வந்து பெருசாக வந்து பேசப்படலையே. கீழடியை பொறுத்தவரை 2015 தான் முதல்ல அந்த
அகழ்வாராய்ச்சி தொடக்கப்படுது. 2015 நடக்குது, 2016 நடக்குது. 2016 ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2017 நடக்குது. தொடங்கின கொஞ்ச நாள்லேயே வந்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவரை வந்து தூக்கிடுறாங்க. இப்போது இது கீழடின்றது இவ்வளோ நாள் இல்லாமல் எதுக்கு இங்கே வந்து 2015 அகழ்வாராய்ச்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா, அதுக்கு அரசுகளையும் தாண்டி அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற அகழ்வாராய்ச்சி அதாவது ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அதிகாரி தான் காரணம். அவர் இங்கே சவுத்துக்கு பொறுப்பாக வர்றாரு. அவர் வந்து கீழடியை ஆரம்பிக்கிறார். இதை வந்து திமுக சொந்தம் கொண்டாடுறது வந்து முறையற்றது. அதுக்கப்புறம் நீதிமன்றம் போனாங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து அதில் நிறைய சிக்கல்கள் நடந்துன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் தான் அமர்நாத்தே மறுபடியும் அந்த ஆய்வு கட்டுரைகளை எழுதுகிறாங்க. அப்போது அது திமுக வந்து ப்ரொபகண்டா பண்ணிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து மீடியா சக்தின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஊடக வலிமை வந்து திமுகவுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அவங்க அதை பேச மக்கள்லாம் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக இதற்கு பின்னாடி மதுரை எம்பி சு வெங்கடேசன், அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக அமர்நாத் ஏஎஸ்ஐயோடைய தொல்லியல் துறை அதிகாரி அமர்நாத்தோடைய பங்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து திமுக மேபி அரசியலாக்கிறதுக்கு எல்லா வகையிலையும் எல்லா அரசியல் கட்சியும் அரசியலாக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அதையும் இவங்க திமுக பண்ணுறாங்கன்றதான் புரிஞ்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் வந்து கீழடியில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து சிகாகோவில் வந்து காட்சிப்படுத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேற்று வந்து மாஃபா பாண்டியன் பேசியிருந்தாங்க. இது மாதிரி வந்து ஆவணமாக பேசுகிறாங்க. அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்திருக்காரு, அவர் எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட் வருது, இந்த மாதிரி நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி செய்திகள் பார்க்கும்போது சரிங்க, இப்போ இவ்வளோ நாள் அவங்க டிஎம்கே இருக்காங்களே, லாஸ்ட் 5 இயர்ஸாக இருக்காங்களே, ஏன் நீதிமன்றத்துக்கு போய் அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுங்கன்னு அவங்களா கேட்கல? சரி, அந்த ரிப்போர்ட்டை வந்து அதாவது ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு நீ எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். இல்லைனா தமிழ்நாடு தொல்லியல் துறை அதிகாரிகளே வந்து அவங்களும் கண்டக்ட் பண்ணாங்க, அவங்கள்ட்டேருந்து ஒரு ரிப்போர்ட் கேட்கலாம். ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க? அதான் அவங்க பண்ணினா தானே அவங்க. அப்போ உண்மைன்றது அவங்க அரசியல் பண்ணுறாங்களா, உண்மையை வெளியிடணும்னு முயற்சி பண்ணுறாங்களா? இதை வச்சு ஏதாவது அரசியல் பண்ணணும்ன்றதானே பண்றாங்க. அரசியல் தான். மதுரை போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகுந்து தாக்கி ஒருத்தர் அந்த ரவுடியை வந்து அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ண செய்தி வந்துருச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அங்க எதிர்கட்சி துணைத் தலைவர் வந்து ஆர்பி உதயகுமார் வந்து அந்த ஏரியாத்துல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா போயிட்டு என்னாச்சு அப்படின்னு ஒரு பதட்டத்துல போய் கேட்கிற போது வந்து இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணி, இது வந்து நைட்டே நடந்த சம்பவம், காலையில் எதுவும் பெருசாகலை. ஆனால் ஆர்பி உதயகுமார் போனதுனால அந்த செய்தி பெருசானுச்சு. அந்த செய்தி பெருசாச்சுமா இல்லை ஆகாம ஆமாம் மூடி மறைச்சிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த செய்தி அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்கன்ற செய்தி தான் வந்ததே தவிர இவர் போய் பண்ணதுனால தான் அந்த செய்தி வந்ததுன்னு எந்த இதுலையும் வரல. இல்லை, அதை எப்போதுமே ஒரு விஐபி போகும்போது தான் அந்த இடத்துல வந்து அந்த அட்டென்ஷன் கிடைக்கும். இப்போது ஒரு காவல் நிலையத்தை ஒரு ரவுடி அடித்து நொறுக்கிட்டாரு அப்படின்ற செய்தியை அரசு வந்து வெளியிடுறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் இவர் கரெக்டாக போயிடார்ல, செய்தி தெரிஞ்சு அங்கே போகும்போது இவர் போராடணும் போது இவர் சும்மா போக மாட்டார். இவர் வந்து மீடியாக்கெலாம் சொல்லிட்டு தான் போவார். அப்போ வேறு வழி இல்லாமல் அந்த செய்தியை ஒளிபரப்பு தானே ஆகணும். அப்போ அந்த விதத்தில் அவர் போனது ஒரு விதத்தில் நல்லது, அவரை கைது பண்ணதும் ஒரு விதத்தில் நல்லது. அப்போ தான் வந்து இன்னும் அந்த செய்தி மக்கள்கிட்ட பரவ ஆரம்பிச்சது. ஆனால் அவர் வந்து எதேர்ச்சியாக தான் போனார். ஆமாம், எதேர்ச்சியாக தான் போனார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ காவல்துறையில் வந்து புகுந்த தாகராக்க அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அங்கொன்றும் இங்கொன்றும் எப்பயாவது ஒரு மாதிரி நடக்க தான் செய்யும். எல்லாத்துக்கும் நம்ம வந்து சட்டம் ஒழுங்குன்னா அதை விட பெரிய விஷயங்கள் இருக்குது. வேர் யூ ஹாவ் ரியல் ஃபெயிலியர் ஆஃப் லா அண்ட் ஆர்டர், அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் நான். அதே மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 monthsல வந்து 86 சிறுமிகள் வந்து கர்ப்பம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல். அது உண்மை தகவல் தான். ஆனால் வந்துட்டு இதை வந்து வேற எந்த இடத்துலையும் பெருசாக பேசலன்றது தான். இது ரொம்ப டீனேஜ் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவாங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இதை ஏன் பலரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 62,870 பேர் டீனேஜ் ப்ரெக்னன்சி 2023-24 மொத்த இதுலேருந்து 1.5%, அதாவது 2023-24 ப்ரெக்னென்ட்டான பெண்கள் எல்லாத்தையும் எடுத்தோம்னா அதில் 1.5% வந்து இந்த டீனேஜ் ப்ரெக்னன்சியாக சொல்கிறாங்க. அதில் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து 3.3%, அதே மாதிரி தேனியில் 2.4%, பெரம்பலூரில் 2.3%,
விருதுநகர், நாகர்கோவில், சென்னை இங்கே தான் ரொம்ப கம்மி. அதுவும் 0.4லேருந்து 0.7% வந்து டீனேஜ் ப்ரெக்னன்சி இந்த 3 டிஸ்ட்ரிக்டில். இப்போ இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு அஃபேர். இது அந்த இளம் 10 பருவத்திலே அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க லைஃப் என்ன ஆகும்? இதுக்கு வந்து எங்கே தப்பு நடக்குது? அது வந்து பள்ளிக்கல்வி நம்மளுடைய பாடத்திட்டத்தில் தப்பு நடக்குதா, இல்லை பாடத்திட்டத்தில் இதை பற்றி பேச நம்ம மறுக்கிறோமா, இல்லை வந்து இப்போ இந்த நாகப்பட்டினம், தேனி, பெரம்பலூர் போன்ற டிஸ்ட்ரிக்டில் ஏன் இது வந்து இப்படி நடக்குது? இதுக்கு தான் அதிக கவனம் தேவை. இதுதான் வந்து நம்மளுடைய எதிர்கால மாணவர்களையும் மாணவிகளையும் இளைஞர்களையும் ரொம்ப என்ன சொல்கிறது, இங்கே தான் அதிக ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அரசு இது மாதிரியான சோஷியல் இஷ்யூவில் தான் ரொம்ப அதிக கவனம். நான் சொல்கிறது உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கு. எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. இதுதான் ஃபேக்ட். பர்சன்டேஜ் வைஸ் ஆமாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம். ஸோ இதை தான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணவே ஒழிஞ்சு அதை விட்டுட்டு மற்ற விஷயங்களில் இவங்க வந்து ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருக்குது. இது பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஷாக்கிங் நியூஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி சார், இப்போ இந்த சிறுமிகள்னு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஹராஸ்மெண்ட் கேசஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது. அதான் எங்கே இந்த அரசும் இந்த காவல்துறையும் அதிக கவனம் செலுத்தணும்னா இது மாதிரியான பிரச்சனைகளில் தான் அதிக கவனம் செலுத்தணும். இப்போது ஒரு பாலியல் குற்ற வழக்கைக்கு வந்து சிபிஐ கேட்டு விசாரிக்கும் போது தமிழக அரசு அதுக்கு எதிராக போய் நிற்குது. நாங்களே விசாரிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நாங்களே எல்லாம் பண்ணிக்கிறோம்னா எப்படி உண்மை? அதுதான் எதில் வந்து அரசியல் பண்ணணும், எதில் வந்து ரொம்ப பக்கசார்பு இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எஸ், இதுக்கு வந்து அரசை நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அரசு எப்படி இதை அணுகுதுன்றதை பார்க்கணும்ல. அதனால இதுல எல்லாம் வந்து ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக ரொம்ப முதல்வர் சொல்கிறார்ல இரும்பு கரம் கொண்டுன்னு, இங்கே தான் இரும்பு கரம் கொண்டு அவர் செயல்படணும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போன முதலமைச்சருக்கு வந்து விவசாயிகள் வந்து கருப்பு கொடி காட்டியிருக்காங்க. ஓகே. அவங்கள வந்து அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைமடை வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரியா தூர்வாரப்படலை, அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வந்து விவசாயிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க சார். அரெஸ்டான விஷயத்த வந்து விவசாயிகள் அரெஸ்டான விஷயத்த பெருசா பேசல, ஆனா ரோட் ஷோ பத்தி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அது கரெக்ட். இப்போ எதுக்கு இவர் தஞ்சாவூர் போனாரு? எல்லாம் ஷோ பண்ணிக்கிறது தான் சார். இல்லைம்மா, எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக மனசில் நினைக்கிறது என்னன்னா, இவர் முதல் முறை தண்ணி திறந்து விட்டார் மேட்டூரில். ஓகே, இந்த ஆட்சியோடைய கடைசி நீர் திறப்பு இது ஜூன் 12 வந்து மேட்டூரில் தண்ணி திறப்பாங்க. அடுத்த முறை இவங்க ஆட்சிக்கு வந்தால் தான் ஜூன் 12 இவங்களால தண்ணி திறக்க முடியும். கல்லணையில் தண்ணி திறக்கிறது மேட்டூரில் திறப்பாங்க, அதுக்கு அடுத்தது கல்லணையில் திறப்பாங்க. இந்த கல்லணையில் இவர் திறந்தாருன்னா இதுதான் இந்த ஆட்சியோட கடைசி கல்லணை நீர் திறப்பு. சரி, கடைசி தானே, போயிட்டு வந்து போனார். இதுதான் வந்து நான் பர்சனலாக நினைக்கிறேன். இருக்கலாம், நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் நினச்சிருக்கலாம். அதுதான் இந்த ஆட்சி அடுத்தது அவங்க வின் பண்ணாலும் அவர் முதல்வராக இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் வின் பண்ணி உதயநிதி முதல்வராக இருந்தால் அவர் தான் போய் திறக்கணும். ஓகே, அதனால இதாண்டா கடைசி சான்ஸ் பயன்படுத்தி பண்ணிட்டு போயிட்டு கல்லணையில் அதுக்கு தான் போனார். கல்யாணமெல்லாம் வந்து மற்ற விஷயங்கள் தான். இந்த ரோட் ஷோலாம் அது செகண்டரி தான். கல்லணையில் நீர் திறந்துருவோம், ராஜராஜ சோழன் வந்து மாதிரி நம்மளும் போய் திறந்துட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு போய் திறந்தது தான். விவசாயிகளுக்கு இந்த அரசு எப்படி விவசாயியோட பிரச்சனையை அணுகுதுன்றது பின்னாடி ஒரு செய்தி இருக்குது, அப்பயும் பேசுவோம். எப்படி அணுகுதுன்னா, கடந்த முறை உளவுத்துறை அதிகாரிகளை விட்டு ஆய்வு பார்க்குறாங்க விவசாயிகள் உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா இல்லையான்ட்டு. அந்த அளவுக்கு அப்போ எப்படி இருந்திருக்காங்கன்னு என்னையா அது, உளவுத்துறை போய் ரிப்போர்ட் கொடுத்தா அப்போ உங்களுடைய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிடபிள்யூடி இருக்குது, அதுக்குன்னு தனித்தனியாக அவங்க எல்லாம் வந்து பொய் சொல்கிறாங்களா? அப்போ விவசாயிகள் பொய் சொல்லுவானா? விவசாயிகள் எந்த எப்படி வந்து பொய் சொல்லுவாங்க? உளவுத்துறையை அனுப்பி வச்சா நீங்கள் வந்து கலனில் ஒருத்தர் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதுதான் இது வந்து கடைசி முறை போனாரு தண்ணி திறக்கலான்ட்டு. அப்போ வந்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. அப்படிதான் அதான் பிளாக் ஃபேக் காட்டி அரெஸ்ட் பண்ணது தான் வந்து பெருசாக பேசலன்றது தான் செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா விசிகா தலைவரோட திருச்சி ஸ்பீச் வந்து அவ்வளோ வைரலாக போச்சு. ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான், ஆட்சி அதிகாரம் இருக்கிற இடத்துல தான் ஊழல் இருக்கும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதே எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வெளிப்படையாக ப்ரெஸ் மீட்டே பேசியிருக்காரு, மேடையில பேசினாரு. ஸோ இதே ஆனால் அவங்க இப்போ அதிமுகவில் இப்போ கூட்டணி வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க இப்போ பிஜேபி கூட இருக்கிறாங்க.
அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிஜேபி கூட இல்லாமல் இருந்தாங்கல்ல, அப்போ இவர் என்ன பண்ணார்? அப்பயும் திமுக தான் இருந்தாரு. அப்பயும் திமுக இருந்தா இப்பயும் அது என்னன்னா ஜஸ்டிஃபை பண்ணுறது. நாங்க வந்து இப்படிதான், நாங்க வந்து ஏன் திமுகவில் கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றத நீங்க ஜஸ்டிஃபை பண்ணணுமா இல்லையா? ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணங்கள் கொண்டு ஜஸ்டிஃபை பண்றாரு. இவரே தான் இன்னொரு மேடேட், நான் தான் விசிக தமிழக வெற்றி கழகத்துடைய கூட்டணி கதவுகளை நான் தான் மூடினேன், அதிமுகவின் கூட்டணி கதவுகளை நான் தான் மூடினேன் அப்படின்னு அவர் தானே சொல்றாரு. இன்னைக்கு வந்து அப்போ வந்து அவர் நான் தான் மூடினேன்னு சொல்லும்போது அதிமுக பிஜேபி கூட்டணியிலே இல்லையே. அப்போ நல்ல வாய்ப்பு இருந்தது. இப்போ எடப்பாடி பேசும்போது 2026 இல்லை, 2029 இல்லைன்ற பாஜக கூட்டணி இல்லைன்னு தானே அவர் சொன்னார். அப்போ இவர் போயிருந்துருக்கலாம்ல. இப்போ இது வந்து தன்னுடைய விசிக தொண்டர்களை சமாதானப்படுத்துவதற்கும் ஜஸ்டிஃபை பண்ணுவதற்கும் தன்னுடைய நிலைப்பாட்டை ஜஸ்டிஃபை பண்ணுவதற்கும் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சார், இப்போ வந்து அதிமுக கூட்டணின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனை வந்து சந்திச்சு பேசியிருந்தாரு. ஸோ இதுவும் இப்போ வன்னியரசு வேற வந்து நாங்கள் வந்து 50 தொகுதி கொடுத்தாதான் வந்து 50 தொகுதி கேட்கலாம் அப்படின்னு இருக்கோம், அதான் எங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2021 பார்த்தீங்கன்னா 6 தொகுதி தான் வாங்கியிருந்தாங்க திமுக கூட்டணியில். ஸோ வந்து இவ்வளோ உட்கட்சி விசிகாவோட கூட்டணி இருக்கிற போது இதை ஏன் பெருசாக பேச மாட்டாங்க? வன்னியரசு 50ன்னு சொல்லுவார், 50 கொடுத்துருவாங்களா என்ன? அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வைகை செல்வன் பார்த்துருக்கிறாரு, அதனால கூட்டணி வந்துருமா என்ன? பிஜேபியுடன் அதிமுக கூட்டணி இருக்கும் வரை திரும்ப அங்கே போகவே மாட்டார். இது வந்து அவர் போனார்னு வைங்களேன், அவர் இவ்வளவு நாள் எடுத்த ஸ்டாண்டுக்கு நேர் எதிராக அது போய் நிற்கும். ஸோ அதனால் அதற்கான வாய்ப்பும் கிடையாது. இவங்களுக்கு 50 சீட்டு கொடுப்பாங்கன்றது வாய்ப்பும் கிடையாது. அதோடு நிறுத்த வேண்டியதான் அது. ஓகே சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுகவோட 1-to-1 மீட்டிங் வந்து ஸ்டாலின் ஐயா வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது அதில் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி பார்த்தீங்கன்னா அது மொதல் பேஜ்லேயும் 2வது பேஜ்லேயும் போடுறாங்க. ஆனால் அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து வர 23, 24 வந்து நடக்குது. இது வந்து 9ஆம் பக்கத்துலையும் 12ஆம் பக்கத்துலையும் ஒரு சின்ன ஒரு காலமில் போட்டு விட்டுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ திமுக விசிக கூட்டணி பற்றி இவ்வளோ பேச்சுகள் வருது, திரும்ப வந்து இவ்வளோ பேசுகிறாரு. இப்படி இருக்கும்போது அதிமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. இதை வந்து நீங்கள் பேசியிருக்கணும், டிபேட்டில் வந்து நிறைய எடுத்து பேசியிருந்துருக்கணும். பட் அதை பற்றி யாரும் பெருசாக பேசலையே சார். அதான் வாசி ஏடிஎம்கே பொறுத்தவரையும் இந்த மொத்த மீடியாக்களும் செய்தித்தாள்களும் ஒரு மாதிரி இக்னோர் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா தொடர்ச்சியாக. அதுக்கு ரீசன் என்னென்னா, இப்போது இந்த மீடியா எப்படி இயங்குது அப்படின்றத புரிஞ்சுப்போமே. இப்போ செய்தித்தாள்கள் அவங்களுக்கு வந்து எந்த விளம்பரம் ரொம்ப முக்கியம். விளம்பரம் இல்லாமல் அவங்களால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துன்னு ஒரு பேப்பர் எடுத்துப்போம். அந்த பேப்பர் உண்மையிலே லாபத்தில் இயங்குதா நட்டத்தில் இயங்குதுன்னா இப்போதைக்கு அது லாபத்தில் இயங்குறதாவே வச்சுப்போம். அவங்களால் லாபத்தால் எப்படி இயங்க முடியும்னா நியூஸ் பேப்பர் விற்கிற அந்த 10 ரூபாவோ 5 ரூபாவோ அந்த ப்ரைஸில் எல்லாம் அவங்களுக்கு வருமானம். அவங்களுக்கு எதுலேருந்து வருமானம் வரும்னா விளம்பரத்துலேருந்து தான் அதிகம் வருமானம் வரும். விளம்பரம் தான் அவங்களோட லாபத்தை பூஸ்ட் பண்ணும். அப்போ விளம்பரம்ன்றது எங்கேருந்து வருதுன்னா நம்ம பார்க்குற கன்சியூமர் விளம்பரம் இருக்குல்ல, டிவி, ஃப்ரிட்ஜு, இந்த விளம்பரத்தை விட அதிகமாக விளம்பரம் அரசுகிட்டேருந்து தான் வரும். அரசுகிட்டேருந்து வரும்போது பக்கம் பக்கமாக இருக்கும். ஒரு டெண்டர் ஆட் அப்படின்னா ஃபுல் பேஜுக்கு வரும். அது மாதிரி நிறைய பேஜுக்கு வரும். அப்போ அரசுடைய விளம்பரத்தை நேரடியாக நம்பி இருக்குது எது? செய்தித்தாள்கள், காட்சி அச்சு ஊடகங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் இங்கே வாங்க, டெலிவிஷனுக்கு வரும்போது அரசு தான் இங்கே உள்ள கேபிள் நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுது. அரசு கேபிள் ஒரு கணிசமான இருக்குது, அரசு விளம்பரங்களும் நிறையா இருக்குது. அப்போ இவங்க தன்னுடைய வர்த்தகத்தை அது இல்லாமல் இப்போது அரசின் அதாவது முதலமைச்சரின் குடும்பத்தார்கள் நடத்துகிற சில கம்பெனிகள் அவங்க நேரடியாக அந்தந்த சேனலை ஒரு சேனல்லையும் பேசி அவங்களுக்கு பணம் கொடுத்து, பணம் மேனேஜ்மெண்ட்டுக்கோ அங்கே வேலை செய்கிற எடிட்டர்ஸ்க்கோ அந்த லெவலில் பணம் கொடுக்குறாங்க. பணம் கொடுத்து எங்களுடைய செய்தியை பெருசாக்குங்க, எங்களுடைய செய்தியை முன்னாடி கொண்டு வாங்க, இதை டிபேட் பண்ணுங்கள், இதே டிபேட் பண்ணாதீங்க. இப்போ சன் டிவினா அதுக்கு ஒரு டாபிக், நீங்கள் இதை பேசுங்க இன்னைக்கு, மற்ற மக்கள் வந்து எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது. அப்போ இது ரெண்டுமே இப்போ நேரடியாக அச்சு ஊடகங்களில் அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க விளம்பரம் மூலமாக. இந்த காட்சி ஊடகங்களில் நேரடியாக முதலமைச்சரோட குடும்பத்தாருடைய தலையீடு நேரடியாக. அப்போ அவங்க எல்லாமே
இதில் டெலிவிஷனில் சம்பாதிக்கிறதை விட ஒரு 10% 20% இல்லைன்னா அந்த தனியான எடிட்டர்ஸ்க்கோ இல்லை அந்த சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ்க்கோ எக்ஸ்ட்ரா இவங்களே காசு கொடுக்கும்போது நீங்கள் வந்து நியூஸ் எடிட்டராக ஒருத்தர் இருப்பார், செக்ரட்டரியேட் பீட் ரிப்போர்ட்டரும் ஒருத்தர் இருப்பார். நியூஸ் எடிட்டரையும் கவனிச்சிட்டு செக்ரட்டரியேட் பீட் ரிப்போர்ட்டரையும் கவனிச்சிட்டோம்னா இவங்க 2 பேரும் நினைக்கிற செய்தி தானே வரும். ஸோ இப்படி ஒரு நிலைமை இருக்குல்ல. அதனால தான் சொல்கிறேன், ஊடகங்கள் பெரும்பாலும் வந்து டிஎம்கே சப்போர்ட்டாக இன்றைக்கி மாறிடுச்சு அப்படின்றது. அதனால தான் அதிமுக செய்திகள்லாம் பின்னாடி போகிறது. சில நேரங்களில் வேறு வழி இல்லாமல் அது பரபரப்பு பார்க்கும்போது இன்னொருத்தர் எடுத்துட்டான்னும் போது ஐயோ நானும் எடுத்தாகணும் அப்போ வந்து அது இதுவாகுதுன்றத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அந்தந்த மாவட்டங்களில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து முக்கியமான விவசாயிகளாக இருக்கட்டும் இல்லை வந்து கல்லூரிகள் அமைக்கப்படலை இந்த மாதிரி இது கொடுத்தாங்க ஆனால் செய்யலை அப்படின்றது அந்தந்த மாவட்டத்தில் வந்து முன்னாள் அமைச்சர்கள் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் இது வந்து அப்படியே திட்டமிட்டு வந்து இதை வேணாம், காட்சிப்படுத்த வேணாம் அப்படின்னு போடுவாங்க. ஏதாவது ஒரு புல்லட்டின் 2 புல்லட்டின் போட்டு எடுத்துருவாங்க, இல்லைன்னா 3 புல்லட்டின் போட்டு எடுத்துருவாங்க. அதுவும் நான் பிரைம் டைம் இருக்குல்ல, எல்லாம் ஆஃபீஸ் 10 மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க, 6:30 மணிக்கு 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. இதுக்கு இடையில வந்து மக்கள் டெலிவிஷன் முன்னாடி இருக்கிறது இல்லை. இப்போ செய்தியாளராகி நீங்களும் நானும் உட்காந்து ஆஃபீஸில் நியூஸ் பார்த்துக்கிட்டே இருப்பான். பொதுமக்கள் வந்து இப்போ அவன் ஆஃபீஸில் உட்காந்து நியூஸ் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அவன் காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி நியூஸ் பார்ப்பாங்க, சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோன்னே பார்ப்பாங்க. இதுக்கு இடையில இது மாதிரிலாம் ஓட்டுவாங்க. அதெல்லாம் ஓட்டு அதான் நாங்கள் தான் போட்டோமே, நீங்கள் தான் பார்க்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ப்ரைம் டைமில் நீ என்ன பண்ணுற, அது முக்கியம் இல்லையா? ஓகே. வேளாண் பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 46,000 crores வந்து ஒதுக்குனாங்க, ஆனா அந்த காசை வந்து முழுசா செலவு பண்ணல அப்படின்னு விவசாயிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சார் திருச்சியில வந்து திருவோடை ஏந்தி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து இதை விட பயங்கரமான ஊழல்லாம் அதில் நடக்குதுமா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போது தமிழக அரசு நேரடியாக விவசாயிகள்கிட்ட நெல்லை கொள்முதல் பண்ணுவோம். எங்கே பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் டைரக்ட் பர்ச்சேசிங் சென்டர்னு நினைக்கிறேன். அது வந்து டெல்டா மாவட்டங்களில் அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ நெல் வந்து டெல்டா மாவட்டங்களில் மட்டுமே விளைவிக்கப்படுறதில்ல, டெல்டா தாண்டி டெல்டா இல்லாத பகுதிகள்லையும் விளைவிக்கப்படுது. அந்த பகுதிகளில் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் அப்படின்னு மத்திய அரசோடைய ஒரு 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 அமைப்பு, அது என்ன பண்ணும், விவசாயிகள்கிட்டேருந்து வாங்கும், நெல்லை வாங்கி கொள்முதல் பண்ணி தமிழக அரசுக்கு விற்கும். ஓகேவா? இதில் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, இவன் தமிழ்நாடு விவசாயிகிட்டேருந்து வாங்கலை, ட்ரெயினில் எடுத்து வந்துருக்காங்க வட மாநிலத்திலேருந்து. அங்கேருந்தே வந்து இங்கே செட்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு சில விவசாயிகள்கிட்ட நாங்கள் வாங்கிக்கிறோம், இந்த நேஷனல் கன்சியூமர் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரேஷன் இருக்குல்ல, நாங்களே வாங்கிறோன்ற கணக்கு காட்டி வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு தமிழக அரசுலேருந்து இதை விற்றுட்டு இவங்க பில் எடுத்து அவங்கள்ட்ட செட்டில் பண்ணணும், இப்படி தானே. அதில் ஒரு அதிகாரி கண்டுபிடிச்சா, என்னடா நெல் ட்ரெயின்லாம் வந்திருக்கு, எப்படா ட்ரெயினில் இது எந்த ஊரில் வந்ததா இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ இங்கே 2 அரசு, இந்த நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் அதோட ஏஜென்சி எல்லாம் சேர்த்து தமிழக விவசாயிகளுக்கு நெல்லை வாங்கிட்டு காசு கொடுக்கல, அதாவது கொஞ்சம் அளவுக்கு பெரிய அளவுக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து கொண்டு வந்து விவசாயன்ற சொன்னால் எல்லா மட்டத்துலேயும் வந்து ஊழல், அதிகபட்சமான ஊழல் நடக்குது. இதில் 46,000க்கு வேளாண் பட்ஜெட் போட்டாங்களே, அதனால என்ன யூஸு? எந்த யூஸுமே கிடையாது. இது வந்து காசை எப்படியெல்லாம் அடிக்கலாம், காசு அடிக்கிறதுக்கு பட்ஜெட் போடு. இப்போ அதே மாதிரி தான் பள்ளிக்கல்வி 40,000 கோடின்னு நினைக்கிறேன் பள்ளிக்கல்வி துறையில் வந்து பட்ஜெட்டு. ஆனால் டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு இவங்க வந்து புலம்புவாங்க. 40,000 கோடி எங்கே போச்சு? ஸோ இது வந்து இவங்களுடைய அணுகுமுறையே எந்த பட்ஜெட்டில் எவ்வளோ கொள்ளடிக்கலாம், அவ்வளோதான் வந்து அதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மோட்டிவாக இருக்குது. சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிருஷ்ணகிரியில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க, மா விவசாயிகள் வந்து விலை இல்லைன்னு சொல்லிட்டு, விலை இல்லை ரொம்ப வீழ்ச்சின்னு சொல்லிட்டு. இதே வந்து அரசு வந்து இது வந்து தொடர்ச்சியாக இந்த கடந்த 1 மாசமா பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள் விட்டு வருதாங்க அங்கே. ஆனால் வந்து இதை பெருசாக வந்து அரசு கண்டு கொண்ட மாதிரி தெரியலையே. டிஎம்கே வந்து விவசாயிகளுக்கு எதுவும் பண்ணாத மாதிரியே தானே இந்த எல்லா நம்ம ஒன்றை மட்டும் பார்க்க முடியாது, ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் பார்க்கணும். டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, சப்ளை எவ்வளோ இருக்குது. டிமாண்ட் அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் உங்களுக்கு விலை உயர்வாக போகும். டிமாண்டு ரொம்ப கம்மியாக இருந்து சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், விலை கம்மியாக தான் போகும். இது பேசிக் எக்கனாமிக்ஸில். அப்போ விவசாயிகளும் புரிஞ்சுக்கணும். அப்படி அரசு இந்த நேரத்தில்
இந்த சமயத்தில் மாங்காய் விலை, ஏன்னா இது வந்து மேங்கோ சீசன் இல்லையா, இப்போ இந்த நேரத்தில் நிறைய மாம்பழம் சப்ளை வரும், மக்கள் நிறையா வாங்குவாங்க. அப்போ நிறையா வரும், சப்ளை அதிகமாக இருக்கும், டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு வைங்களேன். அப்போ விலை ரொம்ப குறையும். அப்போ என்ன பண்ண அரசு வந்து அங்கங்கே வந்து இந்த என்ன சொல்கிறது பதப்படுத்தும் சென்டர்ஸை ஓப்பன் பண்ணி டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது விவசாயிகள்கிட்ட சப்ளை அதிகமாக இருக்கும்போது விவசாயிகள்கிட்டருந்து வாங்கி அதை சேமித்து எப்போ வந்து டிமாண்ட் வந்து அதிகமாகுதோ அப்போ சப்ளை பண்ணணும். இது சரி, தே ஷுட் ஆக்ட் ஆஸ் அ மிடில் மேன். அந்த மிடில் மேன் வேலையை வந்து இங்கே அரசு பண்ணுறது இல்லைல்ல. அரசு பண்ணிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். தனியார் பண்ணுறான். அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே வந்து இந்த விலை இருக்குது வா அப்படின்றான். அங்கே அவன் விவசாயி இங்கேருந்து விலை இங்கே வந்து சேரும்போது விலை குறைஞ்சி போயிடுது. ஏன்னா லாரி வாடகை கூட எனக்கு காசு இல்லையாடான்னு நினைக்கும் போது அவன் திருப்பி இங்கேருந்து லாரி எடுத்து வீட்டுக்கு எடுத்து போகிறாங்கன்னா நட்டமாயிடுது. அங்கேயே கொட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி திஸ் வாட் ஹேப்பனிங். அதான் இதில் வந்து திமுக அரசு கவனம் செலுத்தலை. எனி அரசு, திமுக அரசுன்னு மட்டும் சொல்லிடுறோம்னா எல்லா அரசுமே இதை கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான். சரி, ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடிச்சு 67 உயிர்கள் பலியானுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு நினைவு வருது. ஆனால் வந்து இதை வந்து சோஷியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கப்புறம் தான் வந்து செய்திகள் பெருசாக வந்து ஆனரில் ஆன மாதிரி இருந்தது. அதே பார்த்தீங்கன்னா பேப்பரில் அது வந்து பெருசாக ஆகலை அப்படின்றது. இவ்வளோ இது வந்து அவங்களோட ஆட்சியில் நடந்திருக்கு, திமுக ஆட்சியில் நடந்திருக்கு. ஆனால் வந்து அதை மறைக்கிறதுக்காக வந்து வேற ஒரு இஷ்யூவில் வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்ற செய்தியும் இங்கே முன்வைக்கப்படுது. இது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இங்கே இந்த கள்ளச்சாராயம் சாவுகள். இதை வந்து அரசு இதில் இன்வால்வ் ஆன அதிகாரிகளுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இந்த 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 அந்த அந்த அதிகாரிகள்லாம் இப்போ எங்கே இருக்கிறாங்க? இதைத்தானே ஊடகம் எனக்கு பேசியிருந்துருக்கணும். இது ஊடகம் பேசும்போது தான் அரசுக்கு ஒரு அழுத்தம் வரும். ஸோ அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்றது தான் நினைக்கிறேன் நான். மாவட்ட ஆட்சியர் அப்போ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த சம்பவத்தும் போது ஒரு தவறான தகவலை வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு மாவட்ட ஆட்சியர் இதில் வந்து சொல்லும் போது நம்ம ஒரு உண்மை சார்ந்த தகவலை வந்து சொல்லியிருந்திருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இப்போ ரொம்ப வைரல் ஆச்சு. இப்போ கூட பேசியிருந்திருக்கலாம். பட் ஆனால் அப்பயும் பேசாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கெட்ட பேர் வாங்கி கொடுத்ததுல இந்த கள்ளச்சாராய சாவுகள். இதே மாதிரி மரக்காணம், கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடி மரக்காணம் ஒன்று நடந்தது. டாஸ்மாக்ல வாங்கின சரக்குலே சைனைடு இருக்குன்னு சொன்னாங்க. அது என்னாச்சு? ஸோ திஸ் இஸ் வெரி பேட். டாஸ்மாக்ல வாங்குற சரக்குலயுமே பாத்தீங்கன்னா வந்து வேற ஏதோ கலந்து சைனைட் கலந்துருந்துன்னு சொல்லிட்டு இது. அதுவும் இல்லாம தரமற்ற ரொம்ப. டாஸ்மாக் போனோம்னா இன்னைக்கு ஃபுல்லா பேசிட்டே இருக்கலாம். அது வந்து பயங்கர ஊழலின்னு என்ன சொல்றது, ஒரு பெருங்கடல் அது. இப்போ வந்து டாஸ்மாக் ஊழியர் சங்கம்லாம் வந்து சொல்றாங்க வேணுமென்றே இடி வந்து ரைடு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடி ரைடையும் மத்திய அரசையும் கண்டித்து டாஸ்மாக் வந்து ப்ரொட்டஸ்ட் வேற பண்ணி ஒரு நாள் கடை அடைக்க போகிறாங்க போல இருக்குது. இதை விட கேவலம் என்ன இருக்குது? அதுதானே. அதே மாதிரி சார், தமிழ்நாட்டில் செய்கிற நலத்திட்டங்களை பார்த்து ஆப்பிரிக்கா பெண்கள் வந்து டான்ஸ் ஆடின அந்த ஃபோட்டோ வச்சு இது பண்ணதில் வந்து அவ்வளோ வைரல் ஆயிருந்துச்சு. இது வந்து தமிழ்நாட்டில் செய்கிற நலத்திட்டங்கள், பழங்குடியின மக்களுக்கு செய்கிற நலத்திட்டங்கள் பார்த்து தான் அவங்க பண்ண மாதிரி ஒரு போர்ட்ரேட் கிரியேட் பண்ணாங்க டிஎம்கே ஐடி விங் பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை செய்தி பார்க்கும்போது, ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாருக்குமே தான் காசு கொடுத்தா வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு லோக்கல் டான்ஸ் குரூப். அந்த டான்ஸ் குரூப் வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு டான்ஸ் குரூப்பு. த்ரூ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியாலெல்லாம் அவங்கள்ட்ட நீங்கள் போய் காசு கொடுத்து இந்த இவரை வந்து போற்றி பாடுங்கன்னா அவங்க பாட போகிறாங்க. அவங்களுக்கு தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது. அங்கே சிஎம் எம்கே ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இவ்வளோ தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாரு, இவ்வளோ நிறைவேற்றிட்டாரு, அவரால் நல்லவர் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இப்படி ஒரு ஜியோகிராஃபியில் அது இப்படி எப்படி இருக்க முடியும்? அது ஒருத்தர் அந்த கட்சியில் உள்ளவர் தன்னுடைய பேர் வந்து வெளியில் தெரியணும், இல்லைன்னா நான் நல்ல பேர் வாங்கிக்கணும் அப்படின்னு பண்ணுறதுக்காக அவர் சொந்த காசை போட்டு பண்ணது இது. அதுக்கடுத்து தான் அவன் போயிடானே என்னை வச்சு வாழ்த்து பாடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் அந்த இது ஜஸ்ட் ஒரு கிமிக், இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுக்கு போய் இதுக்கு ஃபேக்ட் செக்லாம் பண்ணும். இது தேவையே இல்லாத விஷயம். அதான் சார். இல்ல அவங்க இந்த மாதிரி கிரியேட் பண்றாங்கல்ல, விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல. புர்ஜ் கலிஃபா தானே அது, அந்த துபாயில இருக்க ஒரு பெரிய பில்டிங். அதுல வந்து லைட் போடுறது, இது காசு கொடுத்தா எல்லாருமே பண்ணுவாங்க. என்ன வேணாலும் அவங்க டைம் ஸ்கொயர்ல வந்தது அந்த செய்தி, இதெல்லாம் டைம் ஸ்கொயர்ல வந்துச்சான்னு தெரியல. அப்படியே வந்தா கூட அது வந்து அது அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனி. நீங்க வந்து இங்க என் ஆஃபீஸ் பக்கத்துல கூட பெரிய பேனர் இருக்குது. அவன்கிட்ட காசு கொடுத்தா அவன் பேனர் வைக்க போகிறான். அவ்வளோதானே. இதுக்கும் உண்மைக்கும் எந்த தொடர்பும் இல்லைல்ல. அதான் சார், தேவையில்லாத விளம்பரங்கள் வந்து பண்ணி அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்றது தான் ஒரு இதாக இருக்குது. ஸோ அதுவுமே வந்து
அது ஒரு இது காமெடி நியூஸ் அவ்வளோதான். அதோட விளையாட்டு செய்திகளில் வச்சு முடிச்சிட வேண்டியதான் இது. சரி, ஓகே சார். ஓகே மேம், நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.